ஆந்திராவின் விஜயவாடாவைச் சேர்ந்த வசுந்தரா தேவி என்ற இயற்பெயரை கொண்ட காஞ்சனா 1939 ஆகஸ்ட் 16 அன்று சென்னையில் பிறந்தவர். சென்னையில் உள்ள எத்திராஜ் கல்லூரியில் தனது கல்லூரி படிப்பை முடித்தவர். சிறு வயதிலேயே பரதநாட்டியம் மற்றும் இசையில் ஆர்வம் கொண்டு தேர்ச்சி பெற்றவர். தன்னுடைய குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலை காரணமாக படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு விமான பணிப்பெண்ணாக பணியாற்ற தொடங்கியவர். ஒருமுறை விமானத்தில் பயணம் செய்த இயக்குனர் ஸ்ரீதர் காஞ்சனாவை அணுகிய போது முதலில் மறுத்துவிட்டார். அப்போது காஞ்சனாவுக்கு சினிமாவில் நடிக்கும் எண்ணமே கிடையாது. பின்னர் தன்னுடைய குடும்பத்தின் வற்புறுத்தல் மற்றும் பொருளாதார சூழ்நிலை காரணமாக சினிமாவில் நடிக்க சம்மதித்தார். காஞ்சனாவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது அவர் தனது தந்தை மீதே தொடுத்த வழக்காகும். காஞ்சனா தான் சம்பாதித்த அத்தனை பணத்தையும் தனது தந்தையிடம் கொடுத்து பராமரிக்க செய்துள்ளார். ஆனால் அவருடைய தந்தை காஞ்சனாவுக்கு தெரியாமலேயே வேலையே பயிரை மேய்வது போல ஒரு வெற்று பத்திரத்தில் அவரிடம் கையெழுத்து வாங்கிக் கொண்டு அத்தனை சொத்துக்களையும் தனது பெயரில் மாற்றிக்கொண்டவர். ஒரு கட்டத்தில் தனக்கு சொந்தமான வீட்டிலேயே தனக்கு அதிகாரம் இல்லை என்பதை உணர்ந்த காஞ்சனா தனது தந்தைக்கு எதிராகவே நீதிமன்றம் சென்றார். சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த இந்த சட்ட போராட்டத்தில் நீதியே வென்றது. இறுதியில் காஞ்சனா வெற்றி பெற்றார். காஞ்சனா திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்வதற்கு முக்கிய காரணம் அவரது பெற்றோர்களின் சுயநலமேயாகும். காஞ்சனா ஒருவரை விரும்பியதாகவும் ஆனால் அந்த திருமணத்திற்கு அவரது பெற்றோர்கள் முட்டுக்கட்டை போட்டதாகவும் கூறப்படுகிறது. தான் ஒரு வருமானம் ஈட்டும் இயந்திரமாக மட்டுமே தன்னுடைய குடும்பத்தால் பார்க்கப்படுவதால் விரக்தியில் திருமண வாழ்வையே துறந்தார். தன்னுடைய தந்தை மற்றும் உறவினர்களிடம் போராடி மீட்டெடுத்த சொத்துக்கள் எதையும் அவர் தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. 2010 ஆண்டு சென்னை தி நகரில் இருந்த தனது பல கோடி மதிப்புள்ள நிலம் மற்றும் வீட்டை தற்போது அதன் மதிப்பு 100 கோடிக்கு மேலாகும் திருப்பதி தேவதானத்துக்கு தானமாக வழங்கினார். இந்த சொத்துக்களுக்காகத்தான் என் குடும்பத்தினர் என்னை வதைத்தனர், இது எனக்கு தேவையில்லை என்ற வைராக்கியத்துடன் இந்த முடிவை எடுத்துள்ளார். இவ்வளவு பெரிய கோடீஸ்வர நடிகையாக இருந்த காஞ்சனா இன்று பெங்களூரில் ஒரு சிறிய வாடகை வீட்டில் தன்னுடைய தங்கை கிரிஜாவுடன் வசித்து வருகிறார். அவருக்கு சொந்தமாக கார் கூட இல்லை என்றும் பொது போக்குவரத்தையே பயன்படுத்துவதாகவும் சொல்லப்படுகிறது. புகழின் உச்சியில் இருந்த ஒரு நடிகை அத்தனை சொத்துக்களையும் தானமாக கொடுத்துவிட்டு இவ்வளவு எளிமையாக இருப்பது ஆச்சரியமான நிகழ்வுதான். காஞ்சனாவின் வாழ்க்கை பயணம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், ஒரு பெண் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பொருளாதார விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய பாடமாகும். நடிகை காஞ்சனா அவர்கள் எண்ணம் போல மகிழ்ச்சியாக வாழ இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி.